இப்பொழுதும் சில வசனங்களை தியானிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். அவற்றிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களாலான குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், நல்லதை பிடித்து கொள்ளுங்கள், நன்மையானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்? நல்லதை பற்றி கொள்ள வேண்டும், கெட்டதை விட்டு விட வேண்டும். நெகட்டிவ் மேட்டரை நெகட்டிவாக இருக்கிற ஆட்டிடியூடை மாற்றிடுங்க. என் வாழ்க்கையில் இருந்தது இப்போ மாறிவிட்டது. நெகட்டிவ் இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் நம்ம லைஃப்பில் வளர்க்க வேண்டும். பாசிட்டிவாக தான் வந்தேன், ஆனால் நெகட்டிவ் மற்றவங்க வரும்போது நான் பதறி விடுவேன். ஆனால் பாண்டு அதெல்லாம் மாற்றி விட்டார். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்களாக. இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கலாம். இவ்வளோ வசனம் நான் சொன்னேன், உங்களுக்கு ஆச்சரியமாக. இது ஒரு வசனமாக ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க. நான் மொத்தமாக சொல்லிட்டேன். ஒருவரை மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதே தேவ பலனாக இருக்கிறது. நாம் நன்மை செய்ய வேண்டும். அதோடு கூட கர்த்தருடைய வசனங்களை பறைசாற்ற வேண்டும். கர்த்தர் சொன்னதை நாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் சொல்லாட விட்டார். ஆண்டா சொல்கிறாரு. இவ்வளோ அருமையான வசனங்கள். தேவனே எனக்கு இறங்கும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நான் இப்போ சொன்னேன் அது. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பிப்பாயிருப்பீரோ? ஆண்டவர் நம்மை விடுவிக்காமல் இருப்பாரோ? யான் பெற்ற இன்பம் பெருக வையகன்னு நினைக்கணும். நாம் நன்றி மறப்பது நன்றல்ல, தன்றியை மறப்பது நன்று. கற்க கசிடரை, கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இதெல்லாம் திருக்குறள். இதெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். படித்ததுனால சொன்னேன். கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப கஷ்டம், ஆனால் நம்ம செய்ய வேண்டும்.